கங்கனா ரணாவத்தோட கன்னத்துல 5 விரலும் பதிகிற அளவுக்கு ஒரு போலீஸே வந்து அவங்க அடிச்சிருக்காங்க. ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸே அவங்க அடிக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அங்க என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். கங்கனா ரணாவத் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால போடுவாங்க, ட்விட்டர்ல போடுவாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயங்களாவே இருக்கும். சோ ரீசெண்டா அவங்க பிஜேபியில ஜாயின் பண்ணி எலெக்ஷன்ல வந்து நின்னாங்க. எம்பி எலெக்ஷன்ல இமாச்சல் பிரதேசல நின்னதுல அவங்க வின்னும் பண்ணாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் சண்டிகர்ல இருந்து டெல்லிக்கு பிளைட்ல போறாங்க. சோ டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க செக்கிங் எல்லாம் முடிஞ்சிட்டு போறப்ப அங்க இருக்க ஒரு பெண் காவலர் அவங்க கிட்ட வராங்க. செக்கிங் முடிஞ்சதுமே அவங்க கன்னத்துல பல்லாரம் ஒரு அற விட்டு கண்டபடி பேசுறாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. சோ அதுக்கப்புறம் அங்க இருக்க காவலர்கள் எல்லாருமே அவங்களை தள்ளி வச்சு பண்ணிட்டு அந்த பெண் காவலரை பிடிக்கிறாங்க, பிடிச்சு சஸ்பெண்டும் பண்றாங்க. சோ இந்த விஷயம் நடந்ததுமே நிறைய பேருக்கு நிறைய ரூமர்ஸ் வந்து போனது. எதுக்காக அடிச்சாங்க, ஒருவேளை இவங்க தீவிரவாத கும்பலா இருப்பாங்களோ, இவங்களுக்கு ஹேட்டிங்கா இருப்பாங்களோ, எலெக்ஷன் ஜெயசனால அப்படி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பேச்சு வந்து நிறைய போயிட்டு இருந்தது. பட் அந்த பெண் காவலரே அவங்க எதுக்கு அடிச்சாங்க அப்படின்ற ரீசன் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க வந்து விவசாயிகளை பத்தி தப்பா பேசுறாங்க, ரொம்ப கேவலமா பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சோ என்ன பேசினாங்க, கங்கனா ரணாவத் என்ன பேசினாங்க அப்படின்னா, 2020 விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க. விவசாய சட்டம் சொல்லி 3 சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த சட்டங்களை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லி விவசாயிகள் வந்து டெல்லியில போராட்டம் பண்ணாங்க. பஞ்சாப்ல இருக்க விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டாங்க. இந்த பஞ்சாப்ல நடக்கிற போராட்டத்துல கலந்துகிட்ட பெண்கள் வெறும் 100 ரூபாய்க்காக வந்து உட்கார்ந்து இருக்காங்க, போய் ஒரு 100 ரூபாய்க்காக கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரொம்பவே வந்து ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயமா மாறிச்சு. இது பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் அந்த ட்வீட் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அங்க இருக்க பெண்களே இவங்க ரொம்ப கேவலமாவே சொல்லியிருந்தாங்க, விவசாயிகளுமே கேவலமா சொல்லியிருந்தாங்க. அண்ட் பஞ்சாப்ல தீவிரவாதம் அதிகரிக்குது, தீவிரவாதிகளோட எண்ணிக்கை அதிகரிக்குது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி பின்னாடி இருக்க தூண்டுதல் தான் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் மக்கள் வந்து தீவிரமா மாறுது, மக்கள் வந்து ரொம்ப முட்டாளா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ப்ரோ, அவங்க அங்க சொன்னாங்க, அதுக்கு இவங்க இந்த போலீஸ் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த கூட்டத்துல அந்த பஞ்சாப்ல போராட்டத்துல இருந்த பெண்கள்ல இந்த காவலரோட அம்மாவும் இருந்திருக்காங்க. சோ இவங்க சொன்னது அவங்க அம்மாவை சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா அங்க இருக்க எல்லா பெண்களையும் சேர்த்துதான் சொல்லியிருக்காங்க. வெறும் 100 ரூபாய்க்காக வந்து இப்படி உட்காந்து போராட்டம் பண்றீங்களா அப்படின்னு சொன்னது இவங்க அம்மாவையும் சொன்ன மாதிரி இருந்தது. அண்ட் இவங்களும் அதுக்கு சொல்லியிருக்காங்க, இவங்களையும் வேணா வந்து உட்கார்ந்து பார்க்க சொல்லுங்க, போராட்டத்துல இறங்கி பார்க்க சொல்லுங்க, அப்பதான் தெரியும் அப்படின்றது இவங்களும் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கங்கனா ரணாவத்துக்கு எதுக்கு அடி விழுந்ததுன்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருது. ஒரு அம்மாவை திட்டினதுக்காக அந்த அம்மாவோட பொண்ணு இவங்க வந்து அடிச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களை அடிச்ச அந்த காவலர் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அண்ட் அவங்களோட குடும்பம் வந்து இந்த சட்டங்களுக்காக போராட்டத்துல இருந்தவங்கன்றது நமக்கு நல்லா தெரியுது. சோ அதனால இவங்களுக்கு வந்து அடி விழுந்திருக்கு. சோ இன்னும் மேலும் அடி விழாம இருக்கணும் அப்படின்னா இவங்களோட பேச்சை வந்து மக்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடி விழுந்தது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த பெண் காவலர் செஞ்சு தப்புன்னு நினைக்கிறீங்களா, என்ன இது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன நினைச்சுன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக்கும் போடுங்க.